அருமையான ஒரு பாடல் தான் நம்ம பார்க்க போறோம். தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்ம பாலையா அவர்களுடைய பயங்கரமான மூமெண்ட்ல சூப்பரான ஒரு பாடல் விட்டுருக்காங்க. டிவிடி அப்படின்னு ஆரம்பிக்கிறது லிரிக்கல் வீடியோ. ஸோ இந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்பிகே அதாவது பாலையா அவர்களும் ஊர்வசி ரவுட்டேலாவா அவங்க சேர்ந்து ஆடி இருக்கிறாங்க. தமன் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு, அவர் தான் பாடி இருக்கவும் செய்கிறாரு. ஸோ ரொம்ப நேரம் பேச வேணாமே, அவர் நம்ம பாலையாவோட பாடல் பார்க்கறதுக்கு பயங்கரமாக ஆர்வமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா நான் அப்படிதான் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன். அவரோட பாடலாம் வரும்போது அவரோட டான்ஸ் மூவ்மெண்ட்டுக்காக வேண்டிய நான் தீவிர ரசிகன். வேறு எதுக்கு தீவிர ரசிகனாக இருக்கணும் இல்லையா, அவரோட மூவ்மெண்ட்டுக்கு நான் தீவிர ரசிகன். இந்த பாட்டில் என்ன பண்ணிக்கிட்டு பார்ப்போங்க. ஆரம்பிச்சிட்டிங்களா? கொடுங்க. கலைநாயம் மிக்க ஒரு டான்ஸ் மூவ்மெண்ட்லாம் இருக்கும். டோன்ட் மிஸ் இட். பாடி கொள்ளி அங்கே யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. చూపుతోనే చెప్పాలా సింహమడిసేటు ఈ ముందే బుది ఫ్రూటు ఈ జిగా పిల్ల వంకర నడు మెటాడిస్తారా ఈ సమటా తిప్పి ఈ తొడలు అటా కొట్టి నాకు గొర్రెల రెండో సైడు చూపించేసేరా నీకు సారీలో సోకంత షేరింగో బోరింగో కట్టింగో ఫీలింగో ఇక చేసి నా పైట జారంగో బసావో నటింటికే బసావో బోర్డు పెడితే హిస్టరీ రిపీట్స్ ఏదో బిడిది నీ చెయ్యే గెత్తుకారా ఏదో బిడిది నా చెంప మోతి పోయేలా ఏదో బిడిది దంచుకారా ఏదో బిడిది చెమటల్లో కడిసిపోయేలా நல்லா இருந்துச்சா? தாறுமாறா இருக்கலாம். அது என்னவோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, இந்த பாலையாவோட பாடல் மட்டும் இந்த மூமெண்ட்டுக்காக வேண்டிய பயங்கர சக்ஸஸ் ஆகிடும். வித்தியாசமான மூமெண்ட்லாம் அவருக்கு தான் வைப்பாங்க, வேறு யாருக்கும் வைக்க மாட்டாங்க.
கேட்பாரோ இல்லை, அவர் கேட்க மாட்டார், வாய்ப்பு இல்லை. இந்த கோரியோகிராஃபர்களோட மூளை அப்படி வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். யாரு டப்ப பாலி அவர்களுக்கு இந்த மாதிரி சாதாரண மூமெண்டெல்லாம் கொடுத்தா நல்லா இருக்காது, ரொம்ப டிஃபிகல்ட்டான மூமெண்ட்டாக கொடுத்தா தான் மக்கள் ரசிப்பாங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி மூமெண்ட்லாம் சூப்பராக இருக்குது. அதையும் குறிப்பாக ஒரு சில மூமெண்ட்லாம் அல்டிமேட்டாக இருக்குது, சான்ஸே இல்லை. அந்த காலத்திலேயே வந்து அவருடைய பழைய படம்லாம் பார்க்கும்போது அந்த டான்ஸ் மூமெண்ட்டுக்கு ஃபைட்டோட மியூசிக்கை போட்டு வேற மாதிரி அந்த ரீல்ஸ்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். ஓகே, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வயசு ஓவர் ஏஜ் ஆகிடுச்சு. ஸோ பொண்ணு வயசில் ஒரு பொண்ணு ஆட விட்டுருக்காங்க. அதுவே வந்து ஃபஸ்ட்டு அக்ரி பண்ணக்கூடாது, எப்போ வேணாம்பா இதெல்லாம் என்னையா அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். பட் இருந்தாலும் இல்லை, நான் என்னோட ரசிகர்கள் என்கிட்ட இதை தான் எதிர்பார்க்குறாங்க, ஸோ அவங்களுக்கு நான் அதை கொடுப்பேன் அப்படின்னு நினச்சேன். அது ஒன்றும் பண்ண முடியாது. ரசிகர்களோட தாட்டும் இருக்கு இல்லையா. நான் என் பாலையாவை இப்படி தான் பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்கள்ட்ட நம்ம என்ன பேச முடியும், ஒன்றும் பேச முடியாது. இந்த மூமெண்ட்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த கோரியோகிராஃபர் இதுக்கு முன்னாடி எந்த படத்தில் நடிச்சிருக்கிறாருன்னு தெரியல. அவருடைய தாட்டெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது, ரொம்ப ராங்காக அவருடைய மூமெண்ட்லாம் இருக்குது. அவர் மைண்டில் அப்படி நினச்சதே இல்லாமல் அதை அப்படியே இங்கே விதைச்சிட்டு போயிட்டாரா, அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. ரைட், ஓகே, இதெல்லாம் நம்ம ஒன்றும் பேச முடியாது, பேசுகிற பிரச்சனை ஆயிரும். என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல காய்ஸ். நீ ஏதாவது சொல்லணுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நல்லா இருக்குல்ல, நல்லா தான் இருக்குது அப்படி தான் சொல்லணும், ஒரு வழியில். ஓகே கேஸ், நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ போகிறேன். அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. நான் அப்போ தான் நம்புகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் இல்லையா, அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. சினிமா அப்டேட்டு நம்ம அடிக்கடி பார்த்துட்டே இருப்போம், பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே இருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் சூப்பரான திரும்ப சந்திக்கிறேன். பாய்.